காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய வீட்டில் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ இல்லைன்னா நமக்கோ கூட இருக்கலாங்க. சில பேரையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காக்கைக்கு சாதம் வைக்காமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் சாதம் வைத்து விட்டு சாப்பிடுவாங்க. அப்படி வைக்கக்கூடிய சாதத்தை காகம் சாப்பிடாமல் போயிருச்சு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? காகத்திற்கு சாதம் வைக்கும்போது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்புகிறீங்களா? அது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் காகத்திற்கு சாதம் வைப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாளில் மட்டும் சாதம் வைப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா காக்கைக்கு சில பேர் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் கட்டாயமாக சாப்பாடு வைத்து விட்டு தான் சாப்பிடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தினமுமே காகத்திற்கு சாதம் வச்சுட்டு வருவாங்க. சில பேருக்கு சாதாரணமாகவே காகத்துக்கு சாப்பாடு வைத்து விட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைத்து விட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா காகத்திற்கு சாதம் வைத்தவுடன் கா என்று நம்ம கூப்பிட்ட உடனேயே கத்தி கூப்பிட்டோம் அப்படின்னா காகம் பார்த்திங்கன்னா அவங்களோட கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்குமாங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தினமுமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய காகம், உணவுக்காக காத்து கொண்டிருக்க காகம் கூட வந்து சாப்பிட ஆரம்பிக்குங்க. ஆனால் இதுவே சில நேரத்தில் சாப்பாடு வைத்து விட்டு எவ்வளவு நேரம் நம்ம சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் சரிங்க காகம் வந்து சாப்பிடாதுங்க. அதுவும் சில நேரத்தில் வரக்கூடிய காகம் வழக்கம் போல் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை சாப்பிடாமலேயே போய்விடுங்க. இல்லைன்னா திரும்பி கூட போய்விடுங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைத்து உங்களுடைய முன்னோர்களுக்கு வைக்கக்கூடிய சாதத்தை காகம் சாப்பிடாமல் போயிருச்சு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சாதாரணமாக பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க காகம் சாப்பிடாமல் போவதை பெருசாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதற்கு பிடிக்கலை போல் அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடுவாங்க. இதுவே பரிகாரத்துக்காகவோ இல்லைன்னா பித்ருக்களான நம்முடைய முன்னோர்களுக்காகவோ நம்ம வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா ஒரு நிமிஷம் அப்படியே மனம் பெரு குழப்பத்திற்கு ஆளாகி விடுங்க. எதனால் காகம் சாப்பிடாமல் போயிருச்சு என்ற குழப்பமும் நமக்குள்ளே வர தொடங்கும். அதே போல் நம்ம ஏதாவது தவறு செய்து விட்டு என்ற பயமும் நமக்குள்ள வருங்க. அப்படி சொல்லும்போது நம்ம என்ன பரிகாரம் செஞ்சோம்னா காகம் மீண்டும் வந்து சாப்பிடும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பித்ருக்களாக நினைக்கக்கூடிய காகம் பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுமாங்க. அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் கூட உங்கள் மீது கோபமாக இருக்கலாங்க. அதே போல் உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது ரொம்பவே முக்கியமானதாக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு இறந்த தேதி தெரியாமல் போயிருக்கும். அதனால் கூட சில பேர் திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. இறந்த தேதி மறந்து போனாலும் கூட பரவாயில்லைங்க. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை போன்ற 3 அமாவாசை நாட்களும் பித்ருக்களை நினைத்து நீங்கள் வழிபட வேணுங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நீங்கள் முறையாக கொடுக்க வேணும். அப்படி நீங்கள் திதி கொடுப்பதை தவறிட்டிங்கன்னா கூட காகம் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்காமல் போயிருக்குங்க. இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் இருந்திருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட உங்களுடைய குல தெய்வத்தை மறப்பது மிக பெரிய பாவமாகுங்க. அதை ஒருபோதும் உங்களுடைய குலதெய்வம் உங்களை மன்னிக்காதுங்க. மற்ற தெய்வங்களும் உங்களை மன்னிக்க போவதில்லை. அதற்கு முதலில் நீங்கள் பரிகாரம் செய்ய வேணுங்க. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போக வேணும். அதற்கு பிறகு தொடர்ந்து 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. இது வரைக்கும் உன்னை
உன்னை வந்து பார்க்காமல் இருந்து தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு மனதார உங்களுடைய குல தெய்வத்திடம் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வர வேணுங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய காகங்களானது நீங்கள் வைக்கக்கூடிய சாப்பாட்டை வந்து சாப்பிடுங்க. உங்களுடைய பித்ரு சாபம் பித்ரு தோஷமானது விலகி விடுங்க. மேலுமே சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது காகந்தாங்க. அதனால் இறந்து போன ஆன்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய வீடு தேடி வருவதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு வைக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் சனிக்கிழமை நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பது வழக்கமாக இருந்து வருதுங்க. அதே போல் விரத நாட்கள்லையுமே படையல் போட்டு காகத்திற்கு உணவு வைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க. இருந்தாலும் சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம செய்யக்கூடாதுங்க. அதுலேயும் குறிப்பாக அசைவ உணவுகளை காகத்திற்கு நம்ம வைக்கக்கூடாது. அதே போல் தம்பதிகள் ஒன்றாக இருந்து விட்டு தீட்டோடு இருக்கும்போது காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கக்கூடாதுங்க. அதே போல் நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளை எச்சில் சாப்பாட்டை நம்ம எப்பொழுதுமே வைக்கக்கூடாதுங்க. இதனால் தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் குளிக்காமல் காகத்திற்கு நம்ம சாதத்தை வைக்கக்கூடாது. அதுலேயும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாதுங்க. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழப்பமும் சங்கடமும் ஏற்படுங்க. நீங்கள் வைக்கக்கூடிய காகத்தை சாதம் எடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாக்குமாங்க. முன்னோர்களுக்கு தவறாமல் நீங்கள் திதி கொடுத்துட்டு வர வேணுங்க. எப்போதுமே காகம் கிழக்கு தெற்கு பகுதியில் கத்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படுமாங்க. தென்மேற்கு பகுதியில் காகம் கரைந்துச்சு அப்படின்னா பண வரவானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைந்துச்சுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேற்கு பகுதியில் காகம் கரைந்துச்சுன்னா மழை வருவதற்கான அறிகுறியாகுமாங்க. வடமேற்கு மற்றும் வடக்கு திசையில் காகம் கரைந்துச்சுன்னா எதிர்பாராத நஷ்டம் வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. காகத்திற்கு சாதம் வைத்தால் வாழ்க்கையில் திடீரென நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பழிகள் போன்றவை உங்களை நெருங்காது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் செய்வினை கோளாறுகளும் உங்களை அண்டாதுங்க. தீராத கடன் தொல்லைகள், தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடை இல்லாமல் நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு தாங்க. அந்த வகையில் காகத்திற்கு சாதம் வைத்து வர வேணுங்க. காகத்திற்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. காகம் வீட்டின் முன்புறம் நின்று கரைந்துச்சு அப்படின்னா நல்ல செய்தி வரும், இல்லைன்னா விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. காலையிலேயே காக்கையோட சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறுங்க. அன்றைய நாள் வெற்றியில் தாங்க போய் முடியும். காகம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா வாசலுக்கு பக்கத்தில் சத்தம் போட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் இனிதே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது மேலோங்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நடந்தேருங்க. குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. சந்ததியினர் வாழ்வும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கடன் பிரச்சனையில் தவிக்கக்கூடியவங்க, தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறை சந்திச்சு கொண்டு வரக்கூடியவங்க, மன வேதனைகளை இருக்கக்கூடியவங்க, வீட்டில் யாருக்காவது உடல்நல குறைபாடு இருக்கக்கூடியவங்க தினமும் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்துட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. இதனால் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து விடுங்க. வீட்டு கஷ்டமும் துக்கமும் நிவர்த்தியாகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் காகங்கள் உங்களுடைய எதிரில் வலப்புறம் இருந்து இடப்புறம் பறந்து சென்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு லாபமானது கிடைக்குங்க. அதுவே இடப்புறம் இருந்து வலப்புறம் பறந்து சென்றுச்சு அப்படின்னா பொருட்களால் உங்களுக்கு நஷ்டமானது ஏற்படுங்க. அதே போல் காகங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து தென்கிழக்கு திசையை நோக்கி பறந்து சென்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு தங்கத்தால் லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தமாகுமாங்க. அதே காகம் தென்மேற்கு திசையை நோக்கி கறந்துச்சு அப்படின்னா தயிர், எண்ணெய் மற்றும் உணவு
இல்லைன்னா உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லேருந்து உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுதுங்க. மேற்கு திசை நோக்கி காகம் கரைந்துச்சு அப்படின்னா மது, நெல், முத்து, பவளம் மற்றும் கடல் விளை பொருட்கள் போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எந்த அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.